ஜனனி, ருத்ரா எங்க? இங்கதான்டா எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. சேஃப் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்துல அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல. அதான் சேஃபே இல்ல. ஆமா கார்த்திக், நம்ம வந்து உட்காந்து ஒரு 1 hour இருக்கும்ல? இருக்கும் கௌதம். ஜனனி, அண்ணன் முடிச்சிட்டாரா நீட்டி பாரு. அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும். இல்லைன்னா இந்த ஸ்வேதா வந்தாலும் அதையும் கெடுத்து விட்டுருவா. ஆமா கார்த்தி. வா. சார், நீங்க முத்தரசன் சார் கண் முழிச்சிட்டா சொல்ல சொன்னீங்கல்ல, அவர் இப்போ கண்ணு முழிச்சிட்டாரு. ம். சித்தப்பா. ஏய் ருத்ரா, வாடா. எங்க போறீங்க? அப்பாவை தான் பார்க்க போறேன். அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சித்தப்பா பேசணும், அதுக்காக தான் போறேன். என்ன சித்தப்பா முக்கியமான விஷயம்? ருத்ரா குட்டி, உனக்கு அதெல்லாம் புரியாது. உடனே அப்பா கிட்ட பேசணும். வா கார்த்தி, போலாம். இல்ல, எனக்கு புரியும். இருங்க, அப்பாவோட ரூம்க்குள்ள போக வேண்டாம். நான் சொல்றது கேளுங்க. என்ன விஷயம் சொல்ல போறீங்க? ருத்ரா குட்டி, ஸ்வேதா பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. வெண்ணில அம்மா மாதிரி நடிச்சு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ நடிக்கிறான்ற உண்மையை தான் அப்பா கிட்ட சொல்ல போறேன். இதை விட்டா வேற வழியே இல்லம்மா. இல்ல சித்தப்பா, நான் சொன்னா கேளுங்க. வேண்டாம் சித்தப்பா. ஏன் வேணான்ற? சொன்னா கேளுங்க சித்தப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க அந்த மாதிரி பேசுனதுனாலதான் அப்பா நல்லா இருக்காரு. நீங்க போய் சொல்லி அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்பா செத்து போயிடுவாரு. அப்புறம் எப்படி எனக்கு அப்பா இருப்பாரு? ஏற்கனவே எனக்கு சித்ராமாவும் இல்ல, இப்ப வெண்ணிலாமா கிடைச்சிருக்காங்க. ஒருவேளை அப்பா செத்து போயிட்டா நான் என்ன சித்தப்பா பண்ணுவேன்? சும்மா இந்த மாதிரி அபசகுணமா பேசக்கூடாது. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா கிட்ட எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாரு. இல்ல சித்தப்பா, சொன்னா கேளுங்க. வேண்டாம் சித்தப்பா, சொல்லாதீங்க சித்தப்பா, எனக்கு அப்பா வேணும். ஜனனி, இதுக்குதான் இவளை அப்பவே தனியா விட வேண்டாம்னு சொன்னேன். கண்டிப்பா வேற யாரோ இவன் மனசை மாத்திருக்காங்க. இல்லனா ருத்ரா இப்படி எல்லாம் பேசுவாளா? இங்க பாருடா செல்லம், சித்தப்பா உண்மையை சொன்னா அப்பாக்கு எதுவும் ஆகாதுடா. அப்பாக்கு உண்மை புரிஞ்சதுன்னா அப்போதைக்கு அழுதாலும் அதுக்கப்புறம் மனசு தேறி பக்குவம் ஆயிடுவாரு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நீங்க சொல்லி அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எதுவும் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கார்த்தி, அவ கேக்குறதுலயே ஒரு நியாயம் இருக்கு. ஒருவேளை அண்ணனுக்கு மறுபடியும் சீரியஸ் ஆயிட்டா என்ன பண்றது? கார்த்திக், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ருத்ரா மனசை யாரோ கலைச்சிருக்காங்க. இப்போ இந்த நிமிஷத்துல இவ இப்படி வந்து சொல்லும்போது எனக்கும் ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தானே கார்த்திக். ஸ்வேதா வெண்ணிலாக்கா மாதிரி பேசுறத விட்டுதான் பாப்போமே. ஒருவேளை கூடிய சீக்கிரமே நம்ம நினைக்கிற மாதிரி முத்தரசன் மாமா தேறி வந்துட்டாருன்னா நல்லதானே. அதுக்கப்புறம் ஸ்வேதாவால எப்படி கார்த்தி நடிக்க முடியும்? சரி, அண்ணனுக்கு முதல்ல கண் பார்வை வந்துட்டா அதுக்கப்புறம் இந்த டிராமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுற வேண்டியதுதான். சரி, அது வரைக்கும் அவன் நடிச்சு தொலைக்கட்டும். வேற என்ன பண்றது? இங்க பாரு ருத்ரா, இப்போதைக்கு நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல ருத்ரா. ருத்ரா குட்டிக்காக கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்ல மாட்டோம், சரியா? நீ பயப்படக்கூடாது. சீக்கிரமா அப்பாவும் அம்மாவும் சரியாയി வந்துருவாங்க. நீயும் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப கூட மனசுல வேண்டிட்டே தான் இருக்கேன்.
மாமா இப்ப எதுக்காக வெளியே வந்த? பக்கத்துல நர்ஸ் யாருமே இல்லையா? ஐசியூ பக்கத்துல யாரும் இருக்க கூடாதுன்னு எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. நானும் அத்தையும் இங்க படுத்துட்டு இருக்கோம். ஆமா, நீ எப்படி முத்து மாமா இங்க வந்த? நான் போய் இப்பவே அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வரேன். வெளியில வேண்டாம் வேண்டாம். ஏன்? அப்புறம் ஏன் முத்து மாமா எந்திரிச்சு வந்த? இல்ல, உன் போன்ல நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டே இருந்தோம்ல, அந்த பாட்டு மறுபடியும் கேட்டுச்சு. உடனே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வெண்ணிலா. ஆனா என்னால உன்னை பார்க்க முடியாதுல்ல, ஒரு வேகத்துல வந்துட்டேன். அதான். சரி வா முத்து மாமா, நான் கூட்டிட்டு போய் உன்னை ரூம்ல விடுறேன். ஆ, பாத்து மெதுவா வா மாமா. இங்கதான் இங்கதான். என்ன முத்து மாமா நீ கீழே விழுந்திருந்தா என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீயே வெளியில என்னை விட்டுட்டு போன, நீ பக்கத்துல இருந்துக்கலாம்ல. நான் இப்ப கூட உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு முழிச்சு பார்த்தா நீ எதிரில நிக்கிற. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு மாமா. ஏன் முத்து மாமா இப்படி? நான்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? உனக்கு அதுல என்ன சந்தேகம் வெண்ணிலா? நீதான் என் உசுரு. அது இப்போ கண்ணு போனதுக்கு அப்புறம் உன் மேல இருக்கிற பாசம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இப்ப கூட உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படின்னு கேக்குறியா? ஆமா. இங்க தெரியல, இங்க இங்க தெரியுது. என் மனசு பூரா நீ தானே இருக்க. அது நீ முழுசா அப்படியே நிக்கிற மாதிரி தெரியுது வெண்ணிலா. மனசுக்குள்ள நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமா முத்து மாமா, என் கண்ணுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நீதான் நிறைஞ்சிருக்க. என் நெஞ்சு கூட வேகிற வரைக்கும் அது மாறாது முத்து மாமா. வெண்ணிலா, தயவுசெய்து மீன் சாகிறத பத்திலாம் பேச வேணாம் வெண்ணிலா. வாழ்றத பத்தி பேசுவோம், சரியா? இப்ப பாரு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். கண்டுபட்ட மாதிரி என்னென்னமோ நடந்துருச்சு. இல்ல இது சரியாயிடும். அதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்துடாது. நான் சரியாயிடும் வெண்ணிலா. நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு தைரியமா இருக்கு. நம்ம மறுபடியும் சந்தோஷமா வாழதான் போறோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி மாமா, நீ படு. வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன முத்து மாமா? இங்கதான் இருக்கியா? இல்ல, அது பாட்டு சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சேன். நீ பாட்டு போட்டவங்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காத, சரியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ படு முத்து மாமா. வா படு, மெதுவா படு. படுத்துக்கோ மாமா. நர்ஸ், நர்ஸ் மேடம், அத கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். வாழ்றது பத்தி பேசணுமா? நான் எப்படி உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம கெடுக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். வாழ்றத பத்தி பேசணுமா? நாளைக்கே முதல் வேலையா மாமாவையும் வெண்ணிலாவையும் பிரிச்சே தீரணும். இதுக்கு மேலேயும் இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல விட்டு வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து தான் உருவாக்கிடும்.
என் மருமக இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா என்னால் அவங்க எப்ப கண்ணு முழிப்பாங்கன்னே சொல்ல முடியல. என்ன ஆட்டம் போட்ட, இப்போ அடங்கி படுத்திருக்கல, வேணும்டி உனக்கு வேணும். டாக்டர், நாங்க முத்தரசனை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான் இருக்கோம். அது சம்பந்தமா மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? ஆனா இவங்க இப்படி இருக்காங்களே. இல்ல டாக்டர், அங்க ஊர்ல வீடு வாசல் போட்டது போட்டபடி இருக்கு. முத்தரசனை நாங்க அங்க வச்சு பாத்துக்கிறோம். வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் இங்க நடக்கட்டும். சரி, ஓகே. வெண்ணிலா ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பணம் தேவைப்படுதோ அதெல்லாம் நாங்க கரெக்டா அனுப்பிடுவோம் டாக்டர். கொஞ்சம் என்னன்னு மட்டும் பாத்துக்கங்க. ஓகே சிஸ்டர், முத்தரசனுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே. என்னடி, என் பையன் மண்டை மேல உட்காந்து அப்படியே ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தல்ல, இப்போ கிழிஞ்ச நாரா கிடக்குற. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏதோ கடவுள் இருக்காரு அது இதுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் கோயிலே கதின்னு கிடப்பல்ல. இப்ப எங்க போனாரு உன் கடவுள்? எப்படி கிடக்குற பாரு. இனிமே உனக்கு அநாத கொள்ளிதான். இங்கேயே கிடந்து நீ அனாதையா சாக வேண்டியதுதான். ஏன் முத்து மாமா, ஏன் முத்து மாமான்னு இருப்பல்ல. இப்போ ஓ முத்து மாமாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறோம். இனிமே உனக்கு அவன் முத்து மாமா கிடையாது. உன்ன மாதிரி பக்காவா நடிச்சுக்கிட்டு இருக்காளே ஸ்வேதா, அவளுக்கு தாண்டி முத்தரச. போதுமா, போதும். எப்படியெல்லாம் மயக்கி என் பையனை கவுத்திருக்க. ஏய், உனக்கு ஹனிமூன்ல பாட்டு கேக்குதா? என்ன பாட்டு அது? உனக்காக பிறந்தேனே எனது அழகாவா? எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு. இங்க வந்து பொட்டி பாம்பா அடங்கி இருந்துகிட்டு அங்க போய் உன் சேட்டெல்லாம் அவுத்து விட்டுருக்கியா? இனிமே அதெல்லாம் நடக்காதுடி. எப்போ இந்த பாட்டை கேட்டு மாமா நடு ராத்திரியில கண்ணு தெரியாதது கூட பொருட்படுத்தாம வந்தாரோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னையும் அவரையும் பிரிக்கிறது. குட் பை. இங்கேயே கிடந்த சாவு. வாங்கத்த போலாம். இனிமே இவ முகத்திலேயே முழிக்க கூடாது. ஏய் கார்த்தி, நீ என்ன போகலையா? எங்கம்மா? டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்க சொல்லிட்டாரு. சென்னையிலேயே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, அதனால கிளம்பலாம் வா. சரிம்மா. நாங்கெல்லாம் பின்னாடி வந்துடுறோம். நீ முன்னாடி போய் வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிரு. சரி வாங்க, லக்கேஜ்ல எடுத்து வைப்போம். அத்தை, வெண்ணிலாவையும் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி ஊருக்கு கூட்டிட்டு போறோங்கிற நினைப்புல தான் அவங்க கிளம்பி போறாங்க. ஆனா அங்க போய் அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெண்ணிலாவை நம்ம இங்க விட்டுட்டு வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஒன்னி அவளை தாங்கிறதுக்குன்னே கூட 2 பேர் அவளை தாங்கி தாங்கி கெடுத்து வச்சிருக்காங்க அத்தை. அந்த நினைப்பு தான் மனசு பூரா இருக்கு. ஒரு பக்கம் மாமா, இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கூட்டு சதி பண்றாங்க வீட்டுக்குள்ள. வீடா அத்தை அது? வீடு ஸ்வேதா. இவங்கெல்லாம் நினைச்சிருந்தா எனக்கு கல்யாணம் அப்பவே நடந்திருக்கும். அத்தனை பேரும் சேர்ந்து கவுத்ததுனாலதான் எனக்கு கல்யாணம் நடக்கல அத்தை. நடந்தது நடந்து போச்சு. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் ஸ்வேதா. ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிதான் மாமா நானும் நினைச்சேன். ஆனா எப்போ நடுராத்திரில அந்த பாட்டை கேட்டு வெண்ணிலாவை நீங்க தேடி வந்தீங்களோ அதுக்கு மேலயும் ஒரு நிமிஷம் கூட உங்களை சேர்த்து வைக்கிற தப்ப பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஏற்கனவே என் வாழ்க்கையில நடந்த தப்ப மறுபடியும் நான் நடக்க விட மாட்டேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம்.
இத பயன்படுத்தி மொத்தமா உங்களையும் வெண்ணிலாவையும் நான் பிரிக்க போறேன். வெண்ணிலா என்ன பதிலே காணோம்? அது இல்ல முத்து மாமா, அத்தை கிட்ட தான் டாக்டர் வந்து சொன்னாரு. சென்னைக்கு கூட்டிட்டு போய் பெரிய டாக்டரை பார்க்கணுமா. ஐ ஸ்பெஷலிஸ்டா? அது என்னமோ தெரியல. அத்தையும் சரின்னுட்டாங்க, அதான் கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி போலாம். போலாம். ஹலோ சார், ஆம்புலன்ஸ் வரும்போது வண்டி உடனே எடுங்க சார். சரிங்க கார்த்திக், நீங்க போயிடுங்க. என்னாச்சு மருது? எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பியாச்சுமா, இப்பதான் கார் போகுது. அப்பாடா, இப்பதான் நிம்மதி. அம்மா, வர வர நம்ம கார்த்தி தொலை தாங்க முடியல. ரொம்ப ஓவரா பண்றான். ஆஸ்பத்திரின்னு விட்டுட்டேன், இல்லைன்னா 2 அறை விட்டுருப்பேன். எப்ப பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு உயிரை விட்டுக்கிட்டு இருக்கான். அவ உயிரை எடுக்கிறதுக்காகத்தான் இங்கேயே அவளை விட்டுட்டு போறோம். ஏன் நீ கவலைப்படுற? அவங்களுக்கு நம்ம வெண்ணிலாவையும் சேர்த்து கூட்டிட்டு வரோம்னு நினைப்பு. அதான் தைரியமா கிளம்பி போறாங்க. இனிமே அந்த வெண்ணிலாவுக்கு அனாதை கொள்ளிதாண்டா. இங்கேயே அனாதையா கிடந்து சாகட்டும். இனிமே அந்த கடவுளே வந்தாலும் அவளை காப்பாற்ற முடியாது. அம்மா, அங்க போறோம்மா. கார்த்தி, எதுக்கடா இவளை கூட்டிட்டு வர? என்னம்மா இது கேள்வி? அண்ணன் இருக்கிற இடத்துல தான் அண்ணி இருக்கணும். அண்ணன் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அண்ணி மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு வர முடியும்? டேய், அவளுக்கு இங்கேயே ட்ரீட்மெண்ட் இருக்கு, புரியுதா? இங்க பாருமா, அண்ணனும் அண்ணியும் இருந்தா சேர்ந்து இருக்கட்டும். டிஸ்சார்ஜ் ஆகுறதா இருந்தாலும் சேர்ந்து ஆகட்டும்.